ஆளுக்கு நடத்துவேன். இன்னைக்கு வந்து டே 44ங்க. என்னங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? கவலைப்படாதீங்க. அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சோ அதே மாரி பறந்து போயிருங்க. ஸோ அந்த பிரச்சனைய நெனச்சு நீங்க ஃபீல் பண்ணி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய், நெல்லிக்காய் போட்ட ஜூஸ் தாங்க குடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பழைய சோறு வந்து சாப்பிட்டேங்க. பழைய சோறு இந்த மாரி நல்லா குழைய வச்சு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம காம்பினேஷனுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3 பலாச்சுழை வந்து சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு மசியல், அதுக்கப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை கடைச்சல், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா சோறு, கொஞ்சமா ரசம் ஊத்தி சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே கீரை சோறுல வந்து நெறைய கீரை போட்டு, கொஞ்சமா சோறு போட்டு பெனஞ்சு சாப்பிட்டோம்னா, அவ்வளோ தேவாமிர்தமா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு வராகியம்மன் பஞ்சமினால வராகியம்மன் கும்பிட்டேங்க. ஸோ அதனால வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சிருந்தேன். ஸோ சாமிக்கு படைச்ச பிரசாதத்தவே நான் அப்படியே வந்து ஒரு 6:30, 7 மணி போல சாப்பிட்டேங்க. இதுதான் என்னோட நைட் டிஃபன். நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும், ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன லைக்கும், ஷேரும் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்த குடுக்குங்க. ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன லைக் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.